ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை டியர் சேனல். என்ன சேனலில் அப்லோட் பண்ணல, நிறைய வீடியோ செஞ்சுட்டேன். பட் ஆனால் எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு வீடியோக்கு வாய்ஸ்லாம் கொடுத்து நிறைய எடிட் மிஸ்டேக்ஸால் நிறைய வீடியோஸ் இந்த வீடியோ கன்ஃபார்மாக அனுப்பிடுவேன் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி நம்ம ஹைட் அண்ட் சீக் ப்ளே பண்ண போகிறோம். வீட்டுக்கு நிறைய பேரை கூப்பிட்டுருக்கோம். வந்திருக்கானுங்களான்னு போய் பார்ப்போம். என்னடா யாரையுமே காணோம். என்னடா நீங்கள் யாரையுமே வர மாட்டேங்கிறீங்க. டே என்னடா டே இப்படி பண்ணிட்டீங்களாடா. ஓகே, நம்ம திருப்பி மேலே போய் பார்க்கணும் காய்ஸ். என்ன ஓகே, அல்லது வெளியே வந்திருக்காங்களான்னு தான் பார்க்கணும். போய் பார்ப்போம். என்ன யாரும் கூப்பிட்ற சத்தம் கேட்குது. கீழே போய் பார்க்கலாம். யாரோ கூப்பிட்ற சத்தம் கேட்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இந்த சோஃபா வேறு நம்ம போகிற வழியை மறைக்குது. டேய் எவன்டா அவன் கீழே நம்ம வீட்டுக்குள்ளே தின்னு விட்டான்னு நினைக்கிறேன். நம்ம வந்து தெரியும். ஓ ஹல்க்கு பல்க்கு. அப்புறம் நம்ம ட்ரெவரு சிங்கம் நிறைய பேர் வந்துருக்காங்களே. சிஞ்சது லாவாட்டிட்டான். இங்கே பாருங்க. டேய் கலசா கூட பண்ணலையாடா நீ. ஓகே, எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. இவன் அயன்மேன் மட்டும் நினைக்காதீங்க. இவன் ஒரு டோனி ஸ்டாக், உண்மையான டோனி ஸ்டாக் இல்லை. இவன் நம்ம டோனி ஸ்டாக்கை அவர் இருந்தால் போதும். இவன் டோனி ஸ்டாக் இல்லை. இவன் இந்த சாதாரண ஒரு சின்ன பையன் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிராங்க்லின் பையன் தான். பிராங்க்லின் ஆமாம் காய்ஸ், நம்ம ட்ரெவர் மாமாவே வந்திருக்கும் போது நம்ம பிராங்க்லின் மண்டையை வரமாட்டானா. பிராங்க்லின் மண்டை ஆகிட்ட அயன்மேன் அவரோட ஓல்டு சூட்டை கொடுத்துட்டு நியூ சூட்டை எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஏன்னா அவர் புதுசாக ஊருக்கு போகிறாராமா, அதனால தான். ஸோ இன்றைக்கி ப்ளே பண்ண வந்திருக்கிறது ஷின்சான். ஷின்சான் திட்டியாரா. இவன் தான் என்னன்னா நான் ஷின்சான். உனக்கு தான் ஜிவி நானா. இவனுக்கு ஹைட் அண்ட் சீக் தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் கொட்டிட்டு வந்தேன். ரோட்டில் போகிறவன் இவனெல்லாம் இவ்வளோ பெரிய பணக்காரன் ப்ரோ எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இவெல்லாம் சும்மா பணக்காரன் ஆர்டிஸ்ட்னு சும்மா டிசைன் பண்ணிட்டு வந்து. ஓகே வாங்க நம்ம ஹைட் அண்ட் சீக்கை ப்ளே பண்ணலாம். நான் போய் பின்னாடி போய் கண்ணை முடிக்கிறேன். அப்புறமா நான் வந்து ஃபேக் நோட்டை வச்சு ஒவ்வொருத்தனா சுட்டு கொண்டுவேன். அது எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், சரியா? அது உங்கள் மேலே படாமல் பார்த்துக்கிறது தான் உங்கள் பொறுப்பு. ஓகே, நீங்கள் செத்துடக்கூடாதுப்பா. யாருமே இங்கே சாகிற அளவுக்கு வீக்கஸ்ட் இல்லை. இலகிட்டாங்கெல்லாம் எங்களுக்கு சுடும் போது கொஞ்சம் ஃபேக் ப்ளட்டாக போட்டு சுடு. டே எல்லாருக்குமே ஃபேக் ப்ளட்டில் தான் நான் சுட. ஓகே, நான் போய் கண்ணு முடுறேன். பை பாய். இந்த லாவாட்டியான் சொல்கிறது மட்டும் சரியாக கேட்டுச்சு இல்லை. நீங்கள் லாவாட்டியான் வேணும். அப்புறம் கின்சானு ஹல்க்கு அயன்மேன் இல்லை. அவன் அயன்மேன் தான். அவன் ரேங்க்கு தான் அவனோட உண்மையான பெரியண்ணா. என்ன அப்புறம் ஒன்று கேட்டிங்கன்னா அவங்க ஓல்டு சூட்டுக்கு அவன் அயன் ரேங்க்கில் தான் சொல்லிட்டு சுற்றுறான். ஆனால் அது அயன்மேன் சூட்டுனால நான் அவனை அயன்மேனே கூப்பிட்டுக்கிறேன். ஓகே, நான் என்றேன். நம்மளா இப்போ ஒளிய போகிறோமா? நான் கொஞ்சம் சீக்கிரமாக போய் ஒளிய போகிறோமா? நம்மக்கிட்ட கன்ஸை வச்சு நம்ம சுட போகிறோம். டேய் அவனாவது கையை நிறுத்திங்கன்னா சுட்டுவேன். என்னடா நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், கணக்கு கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க. எடுங்கடா உங்களை சுட்டேன். வேணாம் ஒன்றுதான் உன்னோட கண்ணிலேருந்து எனக்குடா ஒரிஜினல் பிளட் சாங்ஸ் எல்லாமே ஃபேக் பட்ஸ் தானே. நம்ம போய் ஒளிப்போம். ஒளிகிறத உங்களுக்கு கட் பண்ணிட்டு காட்டுறேன். கடைசி ஒளிடுத்துன மட்டும் காட்டுறேன். ஏன்னா ஃபுல்லாக கட்டணுன்னா ரொம்ப நேரம் வீடியோ போகும். அப்புறமா என்னால் யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாது. மன்னிச்சுக்கோங்க காய்ஸ். நான் இங்கே வந்துட்டேன். இந்த ஏர்ப்ளேன் கிட்ட தான் ஒளிய போகிறேன். இந்த ரைட் என்னடா சொல்லுவாங்க உங்களுக்கு. இல்லை இதோட நேம் தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு இதுக்கிட்ட தான் ஒளிய போகிறேன். அவனால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போது இங்கேயே ஒளிஞ்சு நிற்க வேண்டியது தான். அப்போ தான் அவனால் கண்டுபிடிக்க முடியாது. எஸ் ஓகே, இங்கே நிற்போம். ஓகே, இப்போது அவன் கண்டுபிடிச்சானா நம்மளை சுட்டுவா. அப்புறமா கண்டுபிடிச்சேன்னு பாட்டு படிப்பான். நம்ம மூளையை வச்சு தான் எங்கேயாவது ஒழியணும். நம்ம மண்டையில் எவ்வளோ பெரிய மூளை இருக்கு. ஆமாம், இவன் மண்டையில் நல்லா மூளை இருந்து போகுது. டே ஷின்சான் என்னடா சொன்ன? ஒன்றும் இல்லைப்பா. இங்கே போயிட்டு இருக்கிறதுனால ஒன்றை விட்டுற உயிரோட இங்கே ஒளிஞ்சிக்க வேண்டியதா. நம்ம மண்டையில் இருக்க மூளை அளவுக்கு எல்லாம் அந்த கேமிங் மண்டையில் மூளை இல்லை. இங்கே ஒளிஞ்சிட்டோன்னா சரியாக கதவு திறக்கும் போது நம்ம அசையாமல் நிற்போம். அதனால நம்மளுக்கு ஒரு வாசி கிடைக்கும். நான் இப்போது ஒளிய போகிறேன். நான் ஒளியிறத நீங்கள் எல்லோரும் கட் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாயிருக்கும்.
ஓகே நான் இந்த காட்சிக்குள்ளே ஒழிஞ்சுக்கிறேன். ஏன்னா தான் இந்த வீட்டிலேயே ரொம்ப தூரத்தில் இருக்க அயன்மேன் நான் அந்த அயன்மேன் நான் அந்த அயன்மேன் நான் அந்த நான் அந்த அயன்மேன் நான் அந்த அயன்மேன் நான் எப்போவும் அயன்மேன் நான் அந்த அயன்மேன் நான் அந்த அயன்மேன். இப்போ இங்கே இருக்க ஏதாவது ஒரு ஈஸியான இடத்துல ஒழியணுமே. எங்கே ஒழியுது? நம்மக்கிட்டே ஒரு ஓல்டு ஷூட் தான் இருக்குது. நியூ ஷூட்டை மட்டும் அந்த பைத்தியக்கார டோனி ஸ்டாக் எடுத்துகிட்டு போயிட்டான். இது மட்டும் அந்த டோனி ஸ்டாக் அதில் விழுந்துச்சுன்னா நம்மளை துண்டு பண்ணமா வெட்டி போட்டுருவான். நம்ம இங்கே டைனோசர் இங்கே ஒரு ரூம் இருக்குமே, அது என்ன ரூமு? அது ஜிம் ரூம் தானே? ஆமாம், இங்கே தான் இருக்குது. டைனோசர் ஃபோட்டோ போட்டுருக்கு. இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம். இதுக்குள்ளே சில மாதிரி நின்றோன்னா அவன் உள்ளே வந்தாலும் சிலன்னு நினச்சிட்டு போயிட்டுவான். எப்படி நம்ம மூளை இன்றைக்கி நம்ம மட்டும் தான் ஒளியிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மட்டும் ஒழிஞ்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் ஒளியாக இருக்கு. இன்னும் லாவாட்டியான்னு ஒளியாக இருக்குது. இன்னும் எத்தனை பேர் ஒளியாக இருக்குன்னு தெரியல. அடுத்து லாவாட்டியான்னு ஒளியாக இருக்குது. பேலன்ஸு அப்படி பார்த்தா ஷின்சானு, அப்புறம் அவனுடைய தம்பி கின்சானு, நிறையா பேர் ஒளியாக இருக்காட்டிருக்கே. ஓகே, நம்ம போய் ஒளியலாம். இப்படி போ. உங்களுக்கு தம்பியோட பேர் கின்சானு தெரியும்னு கேட்டிங்களா? அதெல்லாம் ஒரு மந்திரம் வேணும். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவன் தம்பி அவன் நான் மறந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவன் தம்பி பேர் அவன் நான் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நான் வரும்போது அவனும் நானும் கூட்டாளியாக தான் வந்துட்டு இருந்தோம். என்ன ப்ரோ இந்த பல்கு வைவனுக்கு அவ்வளோ ஒரு சீட்டு கூட்டாளி? ஆமாம், அவனுக்கு அவனும் உடம்புக்கு தான் ஸ்கூலில் படித்தோம். ஆனால் நான் பல்காக மாறிட்டேன். அவன் கீழ்கா மாதிரி சின்னதாகவே இருக்கான். ஓகே, நம்ம இங்கே நிற்போம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்க முடியும். நான் இந்த ஊர் அழிக்கிறதுக்காக தான் போய் சொல்கிறேன். நம்ம ஹல்க்கு நம்ப வைக்கணும். அதனால இங்கே வந்து நான் வரதை கட் பண்ணிட்டு காட்டேன் உங்களுக்கு. இங்கே ஹல்க்கை நம்ப வைக்கிறதுக்காக நான் ஹல்க்கை பிள்ளையாருக்கு ஹல்க்கை சரியாக்கி விட்றேன். இது ஹல்க் எல்லாருக்கும் தெரியுதா? அது நம்ம ஹல்க்கைக்கே தெரியாமல் இருக்கணும். அதனால நான் ஹல்க்கை இப்போ இப்படி ஒழிஞ்சிடு. அப்போ தான் உனக்கு எல்லாம் சரியாக இருக்கும். ஹல்க்கு ஏமாத்துறோம். எவ்வளோ பெரிய மூளை நம்மளுக்கு இருக்கு. இந்த அளவுக்கு மூளை ஹல்க்கு இருக்குமா? ஏமாத்தா நம்ம போய் ஒழிக்கலாம். கேம் வந்தானா அவனை கொண்டுடலாம். நம்ம இந்த ஊரை தான் அழிக்கிறதுக்கு தான் இருக்கோன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியல. தெரியவும் கூடாது. அதுதான் நல்லது. போடா மாமரி கட்ட மண்டையா. நான் தான் இப்போ ஒளிய போனேன். எல்லாரையும் போட்டு புரட்டி எடுக்க போனேன். அதையும் முக்கியமான பற்ற வரமாட்டேன். எங்கே போய் ஒளிலாம்? கராச்சியில் போய் ஒளிலாம். அங்கே தான் மனமாக வந்துருக்கேன். அங்கே தான் நல்ல இடம்னு நினைக்கிறேன். இன்னும் அங்கே தான் இருக்கேன். நம்மளும் அங்கேயே போய் கும்பிடலாம். பாபு நம்ம அப்படியே ஒழிஞ்சிக்கலாம். இருக்கும். நம்ம போய் கிச்சனில் ஒழிஞ்சிக்கலாம். ஈஸியான இடத்துலாம் பார்க்க மாட்டான இடத்துல தான் பார்ப்பான். அதான் நம்மளுக்கு நல்லது. அவ்வளோதான், நான் ஒழிஞ்சாச்சு. ஓகே, நம்ம இப்போ போய் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு உருப்படியாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ நிறையா பேர் ஒழிஞ்சிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது யார் கை? இது அடப்பாங்களா? ஹல்க்கு அது எப்படி இங்கே இருக்கிறது லாபட்டிட்டான்? என்ன எல்லாருமே ஈஸியாக ஒழிச்சிருக்கீங்க. இது சிட்டி பூரா ஒழியலாம்டா. ஏன்டா இந்த வீட்டுக்குள்ளே எல்லோரும் ஒழிச்சிருக்கீங்க? இதுக்கு சிட்டி பூரா ஒழியலாமா? அடம்பாவி, இது கூட தெரியாமல் ஆட கேம் விளையாடி ஒழிஞ்சிட்டு வர்றது. ஓகே, நம்ம போய் பார்ப்போம். இங்கே இந்த கடைச்சிக்குள்ளே தானே ஃபஸ்ட்டு நம்ம ஹல்கை பார்த்தோம். ஆமாம், திறந்து பார்ப்போம். ஹல்க் இருக்கா? டே ஹல்க்கு, நான் எனக்கு ஒரு தெரியும்டா, நீ இருப்பேன்னு. இந்தா வாங்கிக்கோ. இந்தா உன்னை கொல்ல போகிறேன். என்னடா சாவவே மாட்டேங்கிறேன். உன்னெல்லாம் எப்படி கொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. உன்னெல்லாம் ஹல்க் செத்துட்டானா? ஆமாம், செத்துட்டான். இது ஃபேக் நினச்சினாலும் உண்மையிலே சாக மாட்டான். வீட்டுக்கு போலீஸ்லாம் ஒன்றும் வரமாட்டாங்க.
ஏன்னா இது எல்லாமே ஃபேக் பிளட்ஸு தான். ஓகே உள்ளே போய் பார்ப்போம், உள்ளே வேறு யாராவது தொலைஞ்சிருக்காங்களான்னு. ஒரு நாள் சின்சன் இங்கேயும் ஒழிய வாய்ப்பு இருக்குது. என்ன என்ன ஐயோ இதெல்லாம் நம்ம டவர் மாமா இருக்கானா? நம்மளை எப்படி கண்டுபிடிச்சிருப்பா? நம்ம தான் யாருக்கும் கண்டுபிடிக்காம மாதிரி தான் நினச்சிருக்கோம். ஓகே மேலே போய் பார்க்கலாம். நம்ம அயன்மேனை இன்னும் நிறைய பேர் கொள்ள இருக்குது. ஃபஸ்ட்டு மேலே போய் பார்க்கலாம். மேலே தான் அயன்மேன் இருக்குது, அது எனக்கு தெரியும். எப்படி இப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா அந்த கண்ணாடி மூலியமாகவே பார்த்துடலாமே. இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, நான் வெளியால் வாசலோட அதை பார்த்துட்டேன் உள்ளே வரும்போதே. அயன்மேன் அங்கே தான் நீண்டு தான். ஆனால் இப்போ நம்ம போய் சும்மா அவனை கொல்ல போகிறது இல்லை, நம்ம அயன்மேனை பிளான் பண்ணி கொல்ல போகிறோம். இப்படி பண்ணி கொல்ல போகிறீங்களான்னு கேட்டுட்டீங்கன்னா நமக்காய்ஸ் போய் பார்க்கலாம். ஓ நம்ம அயன்மேனுக்கு வச்ச சிலை இது. ஓகே ஓகே அதுதான் சின்சன் எப்பயோ உடச்சி போட்டானே. நான் கன்ஃபார்மா இது அயன்மேன் இல்லை, இது அயன்மேனுக்கு வச்ச சிலை தான். எஸ் வாட நம்மளோட திடீர்னு நம்பிட்டான். ஓகே இப்போ அவனுக்கு எல்லாமே எங்கே இருப்பானுங்க, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றுமே தெரியலடா. டே எனக்கு மண்டலாம் குழம்புதுடா. அப்படி சொல்ல மாட்டேன், இது எல்லாமே அயன்மேனை பண்ண ப்ராங்க் தான். அயன்மேனு நம்மளுக்கு தெரியலைன்னு சொல்லி நம்பிட்டான். இது எல்லாமே புளி பிடிச்ச லக்கியா அன்லக்கியா அன்லோட. ஓகே பின்னாடி என்னடா இது இவனு வேறு 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 யார் இருப்பாங்க? மேலே போய் பார்க்க மாட்டிங்க இருக்கேன் நான். சரிங்க ஃபஸ்ட்டு கராச்சிக்குள்ளே போய் எதுக்கும் ஒரு டைம் செக் பண்ணிட்டு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு ஓகே இங்கே தான் சின்சன் இருக்கோம். அப்படியே சின்சனை கொண்டு போய்ட்டுடலாம். டே நான் மட்டும் வந்து இங்கே இருக்கோம், என் சைடு வேணமும் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கொள்ளுது. ஓ இங்கே தான் இருக்காடா. பிடிப்பாலே உன்னை நம்பின பார்த்துக்கனால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன்டாவே. ஓகே நம்ம வேணமை கொண்டு வர வேண்டியதான். வேணமு நீ மொத்தம் செத்தடா. ஸ்பைடர்மேனாலேயே கொல்ல முடியாது வேணமை கொண்டு அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வேணும் நல்லவாயிட்டாய், அதனால இப்போ ஹைட் அண்ட் சீக்காக நான் செத்து தான் ஆக்கிடுவான். அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ பேலன்ஸ் நம்ம சிங்கமையும் அதுக்கப்புறமா அயன்மேனையும் தான் கொள்ள இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு போய் மேலே போய் சிங்கத்தை இருக்கான்னு பார்ப்போம். சிங்கம் எங்கே இருப்பான்? எனக்கு தெரிஞ்சு கூலிக்கு மேலே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா கூலிக்கு மேலே தான் நமக்கு ஹெலிகாப்டர். அவன் ஹெலிகாப்டர் ஓட்டணும்னு உனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால ஹெலிகாப்டர் எனக்கு தெரிஞ்சு மேலே போய் ஹெலிகாப்டரே எடுத்துருப்பான்னு தான் எனக்கு நினைக்கிறேன். நம்மளும் மேலே போய் பார்ப்போங்க. நம்ம நினச்சது நடந்து இன்றைக்கி இந்த காலத்தில் நடந்திருக்கு. அதனால் நம்மளால் ஈஸியாக போக முடியும்னு நினைக்கிறேன். ஓகே போயிட்டு பார்ப்போம். அயன்மேன் இங்கே தான் இருக்கானா? போயிட்டு அங்கே கூரைக்கு மேலே தான் போக போகிறேன். ஸோ உங்களுக்கு கட் பண்ணிட்டு காட்டு. சின்ன கீழே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. இது கீழே போய் பார்க்குறேன். ஏதோ சாம்பார் சாதம் இருக்கா, சாப்பிடலான்னு சத்தம் கேட்குது. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா எனக்கு எதுவும் சரியாக படலை. இங்கோ எப்போ வேணாலும் இங்கே இருப்பான், அவனை கொண்டுடலாம். ஒருவேளை ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு ஓடிட்டானா? அந்த பிடிப்படிக்கிறது இந்த அவ்வளோ மூடாட். நம்ம போய் அந்த அந்த கிச்சனில் தான் ஏதோ சத்தம் கேட்குது. கிச்சனில் தான் போய் பார்க்கணும். அப்படி யார் தான் அங்கே இருக்காது. அப்படி கிச்சனில் என்ன தான் இருக்கும் எனக்கு தெரியலப்பா. எனக்கு உண்மையால எதுவும் தெரியலை. எனக்கு எதுவும் வேறு மாதிரி தெரியலப்பா எதுவுமே. ஓகே வேறு மாதிரி. டே யாரையாவது பார்த்தேன்னு இங்கே தான் இருக்கானா? இவன் பேர் இவன் தானே கிச்சன்னு சொல்லுவாங்க. இவன் தானே கிச்சன்னு சொன்னா. ஓகே அவனை போட்டு கொன்ற வேண்டியதுதான். அடிச்சுட்டே கிச்சனே நீ செத்தவா இன்னைக்கு. நீ இன்னைக்கு வேற ஒன்று சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, அவ்வளோதான். ஓஹோ இப்போ வேறு நம்ம கேமிங் பார்த்தானா நம்மளை கண்ட இடத்துல குழி தோண்டி பொறிச்சுவானே. இல்லை என்ன இங்கே இதே அது நம்மள மாதிரி இருக்கானே. என்ன நடந்திருக்கோம்? இன்னும் கண்ணை காட்டினதும் பயத்தில் ஓடிட்டாடா. கண்ணை காட்டில் இருந்தால் கண்ணை காட்டுறது ஓட்டா. எனக்கு என்னமோ எதுவும் சரியாக பண்ண. என்னடா இந்த வீடியோவில் ஏதோ எடிட் மிஸ்டேக் எல்லாம் பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். ஓகே நம்ம போயிட்டு ஃபஸ்ட் தோற்றுக்கிட்டே இருக்கேடா. போயிட்டு நம்ம ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு இங்கேருந்து அவன் கண்ணில் காட்டாத மாதிரி ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சிக்கலாம். நான் போய் ஒரு பில்டிங் மேலே சேஃப் லைட் ஆக போகிறேன். அதை உங்களுக்கு கட் பண்ணேன். இப்படி ஒரு
வந்தாச்சு. நம்மளோட கேமிங் இங்கெல்லாம் வந்து நம்மளை பார்க்கறதுக்கு சான்சஸே இல்லை. அவன் வீட்டுக்குள்ளே தான் எல்லோரும் ஒளிஞ்சிருக்க தான் நினச்சிட்டு இருக்கான். பாவம், யாரை சுடுறது யாரை சுடக்கூடாதுன்னு கூட தெரியாமல் கன்ஃபியூஷனில் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தேன். அதையே நம்ம யூஸ் பண்ணி நாம் ஜெயிச்சிட்டோம். அவ்வளோதான், நம்ம தான் ஜெயித்தோம், நம்ம தான் ஜெயித்தோம், நம்ம தான் ஜெயித்தோம், நம்ம தான் ஜெயித்தோம், நம்ம தான்டா ஜெயித்தோம், ஜெயித்தோம், நம்ம தான் ஜெயித்தோம், எப்போவுமே நம்ம தான். பாடா இப்படி இல்லை, நம்ம ஜெயிச்சிட்டோமே, அதுவே நம்மளுக்கு போதும். ஓகே, நம்ம நல்ல வேலை நம்ம நினச்ச மாதிரியே ஒருத்தரை கொண்டாச்சு, கிஞ்சனை கொண்டாச்சின்னு தான் நினைக்கிறேன். கிஞ்சன் மொத்தமாக செத்துருப்பாடா இல்லையானே எனக்கு தெரியாது. போய் பார்ப்போம் கிஞ்சன் செத்துட்டானா இல்லையானு. இல்லை, கிஞ்சனை சுட்டுட்டு வந்தோம். எனக்கு தெரிஞ்சு இந்நேரத்துக்கு அவன் செத்துருப்பான்னு தான் நினைக்கிறேன். கிஞ்சன் செத்துட்டான், எனக்கு தெரியும் கிஞ்சன் செத்துட்டான். கிஞ்சனே நீ செத்துருப்பியா மாட்டியா? ஐயோ, கிஞ்சனை பார்க்கணும் இல்லைப்பா, சிங்கம் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு ஓடி இருப்பானோ. எனக்கு எதுவும் சிங்கம் மேலே சந்தேகமாக இருக்குது. நான் எதுக்கும் சீக்கிரமாக அதை போட்டு இங்கேருந்து ஸ்விங்கில் மேலே போய் பார்க்குறேன். ஓகே, என்னடா டேய் சிங்கமே எங்கடா இருக்கா? டேய் என்னடா நீ வேற மேலே போய் பார்ப்போம். சிங்கம் மேலே வா, மேலே இருக்கியா? சிங்கம் சார், அவன் பேர் சிங்கம் சார் தான். ஆனால் நம்ம சிங்கம்னு நிற்கிறான். ஓகே, அவன் பேரில் மட்டும்தான் சிங்கம் இருக்கு. இந்த தொடர்ச்சியமாக இருக்குப்பா, எங்கே போனானே தெரியல. இந்த சிங்கத்தை இல்லாமல் வைக்கிறது எனக்கு ஹார்ட் பீட்டே நின்றும் போல் இருக்கே. இப்போ சிங்கமே இல்லை, எவனும் இல்லை. இன்றைக்கி நம்ம கன்ஃபார்மாக தோற்றோம். ஸ்னைப்பரை வச்சு பார்க்கலாம் சிங்கம் இங்கே எங்கேயாவது இருக்கானே. எங்கே ஒரே இடத்துலையும் காணும். ஓவர் நம்மளை ஏமாத்திட்டு இங்கேருந்து ஓடி போயிட்டாடாவே. நம்மளுக்கு வந்து சோதனை இது. சரி, கீழே போய் நம்ம அயன்மேன் கிட்ட சொல்லுவோம். அயன்மேன் தோத்துட்டான், சிங்கம் தான் எனக்கு ஜெயிச்சான்னு. இன்னைக்கு மேலே அயன்மேன் தோத்துட்டான், இன்னைக்கு சிஞ்சன் தான் ஜெயிச்சான். சிஞ்சானா பாப்பா, அவன் பேர் என்ன? சிங்கம். நீ தோத்துட்டடா, இன்னைக்கு ஜெயிச்சது சிங்கம் தான்டா. நான் அயன்மேன் செலானு தானே நீ நினச்சது, இப்போ என்ன பொய் சொல்கிற? எனக்கு தெரியும்டா நீ அயன்மேன் தானே. எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும்டா. அதே நான் அவனை சும்மா ப்ராங்க் பண்ணி தான்டா பார்த்தேன். ஓகே, நீ தோத்துட்ட, இன்னைக்கு ஜெயிச்சது சிங்கம் தான். அவ்வளோதான், மூட்டையை கட்டிட்டு வீட்டிலேருந்து கோமா பெட்டிக்கு போயிட்டு வா. பாய் பாய். டேய் என்னை கொண்டாதுடா ப்ளீஸ்டா, சொன்னால் கேளுடா. படா என்ன பட போற? டேய் சுற்றுறா ப்ளீஸ்டா. சுற்றுறா வணக்கம். இன்னைக்கு ஜெயிச்சது நம்மளோடைய சிங்கம் சார். I'm coming to your birthday.